வாழ்க்கையில ஒரே முட்டு சந்தா இருக்கு. எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. முன்னேற வாய்ப்பு இருக்கான்னு கூட புரியல. இப்படி ஒரு குழப்பமான மனநிலையில நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கான மாற்றம் நிகழப் போகுதுங்க. அதாவது நீங்க விரும்புற மாற்றம் நிகழப் போகுது. 9ஆம் தேதியே அந்த மாற்றம் நிகழப் போகுதுங்க. ஏன்னா வர 9ஆம் தேதி ஏஞ்சல் நம்பரான 999ஓட அலைன் ஆகுது. அதாவது 9ஆம் தேதி 9வது மாசம் வருஷத்த கூட்டினா கூட 9 வரும். எண் வரிசை எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 தாங்க கடைசி எண். அது முழுமைய வெளிப்படுத்துது. ஸோ இந்த செப்டம்பர் 9ஆம் தேதி நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கிற துன்பங்கள் முற்று பெறப் போகுதுன்னு அர்த்தங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு புது தொடக்கத்துக்கான நாளும் கூட. நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம், அதாவது முன்னேற்றத்திற்கான மாற்றம் நிகழப் போற நாள். இந்த நாள்ல உங்கள நீங்களே சோதிச்சறியணும். உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னங்கிறத அனலைஸ் பண்ணணும். அதுக்காக யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி உங்க தேவைகள் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அத அடையறதுக்கான முயற்சியிலயும் நீங்க இறங்கணும். 9ங்கிற நம்பர எந்த நம்பரால வேணும்னாலும் பெருக்கி பாருங்க. வர ஆன்ஸர கூட்டி பாருங்க. அதுவும் 9ஆ தாங்க இருக்கும். ஸோ இது எத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த நாள்ல உங்க மனத எதுக்கு நீங்க பழக்கப்படுத்துறீங்களோ, அதுதான் உங்கள வந்தடையுங்கிறது தான். நவராத்திரி, நவக்கிரகம் இப்படி 9ங்கிறது ஸ்பிரிச்சுவலா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த நம்பருங்க. அதே மாதிரி இந்த 9ங்கிறது நம்ம வாழ்க்கையிலயும் முக்கியத்துவம் வாய்ந்த எண் தான். ஸோ நீங்க விரும்புற மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா, நீங்க யூனிவர்ஸ் கூட அலைன் ஆகணும். அதுக்கு இப்ப நான் சொல்லப் போற பயிற்சிகள வர 9ஆம் தேதி அன்னைக்கு பண்ணுங்க. தொடர்ந்து 9 நாள் பண்ணா ரொம்பவே நல்லதுங்க. அப்படி பண்ண முடியாதவங்க 9ஆம் தேதி மட்டுமாவது இந்த பயிற்சிகள பண்ணுங்க. எழுந்ததுமே இந்த நாளுக்காக நன்றி யூனிவர்ஸ். இது நாள் வரை காத்தமைக்காக நன்றி யூனிவர்ஸ். நீர் தரும் அனைத்து செல்வங்களுக்காகவும் நன்றி யூனிவர்ஸ்ன்னு சொல்லுங்க. இத நீங்க சொல்லும்போது உணர்வு பூர்வமா, சந்தோஷமா இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு சொல்லுங்க. அடுத்தது பெட்ட விட்டு எழுந்து ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் இந்த நாள் வெற்றிக்கான நாள். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாசிட்டிவ் சேஞ்ச் வரப்போகுதுன்னு நம்பிக்கிட்டே எடுத்து வைங்க. ஃப்ரெஷ் அப் ஆன பிறகு கண்ணாடி முன்னாடி வந்து நின்னுக்கோங்க. முதுகுத்தண்டு நேரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அட்டென்ஷன்ல நில்லுங்க. மூச்சு காற்ற ஆழமா உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடுங்க. மூச்சு காற்ற உள்ள இழுக்கும் போதெல்லாம் உங்களை வெற்றி வந்து சேர்றதா நினைச்சுக்கிட்டு உள்ள இழுங்க. மூச்சு காற்ற வெளியே விடும்போது உங்க கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிறதா நினைச்சு வெளியே விடுங்க. இதை தொடர்ந்து 3 முறை செய்யுங்க. செய்து முடிச்ச பிறகு இப்ப நான் சொல்ல போற வாக்கியங்களை சத்தமா சொல்லுங்க. நான் தெய்வீக நேரத்துடன் இணைகிறேன். எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. நான் அற்புதங்களை அடைய தயாராக உள்ளேன். நான் தெய்வீக நேரத்துடன் இணைகிறேன். எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. நான் அற்புதங்களை அடைய தயாராக உள்ளேன். நான் தெய்வீக நேரத்துடன் இணைகிறேன். எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. நான் அற்புதங்களை அடைய தயாராக உள்ளேன். இப்படி 3 முறை சொல்லுங்க. சொல்லி முடிச்ச பிறகு உங்க அன்றாட வேலைகளை பாருங்க. இப்போ ஒரு நோட்டையும் பேனாவையும் எடுத்துக்கிட்டு நீங்க நன்றி சொல்ல நினைக்கிற 9 விஷயங்களை எழுதிக்கோங்க. அது கரியர் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லைன்னா பணம் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லைன்னா உங்க உறவுகள் சம்மந்தப்பட்டதா கூட இருக்கலாம். எனக்கு பிடித்த வேலை தந்ததற்காக நன்றி யூனிவர்ஸ். புத்திசாலியான பிள்ளைகளை தந்ததற்காக நன்றி யூனிவர்ஸ். சந்தோஷமான வாழ்க்கையை தந்ததற்காக நன்றி யூனிவர்ஸ். இது மாதிரி உங்ககிட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதுல முக்கியமான 9 விஷயங்களை எடுத்துக்கிட்டு நான் இப்ப சொன்ன மாதிரி எழுதிக்கோங்க. நீங்க நன்றி சொல்ல நினைக்கிற 9 விஷயங்களையும் எழுதின பிறகு அது ஒரு முறை சத்தமா படிங்க. ஒருவேளை நீங்க வேலைக்கு போறவரா இருந்தா காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இதை பண்ணிடுங்க. வீட்டுல இருக்கிறவங்க காலையில 11 மணி 11 நிமிஷத்துக்குள்ள இதை பண்ணி முடிச்சிடுங்க. அடுத்ததா இப்ப நான் சொல்ல போறத உங்க மனசுல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. நீங்க கிறிஸ்டியனா இருந்தா பிரைஸ் தி லார்ட், இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லலாங்க. அதுவே ஹிந்துவா இருந்தா ஓம் கம் கணபதிய நமகான்னு சொல்லலாம். இது மாதிரி உங்க மதத்துக்குன்னு கடவுளை துதிக்க ஏதாவது சென்டென்ஸ் இருந்தா அதை நாள் முழுக்க மனதுல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை சொல்லுங்க. பிரபஞ்சமே, நான் மகிழ்ச்சியாகவும் நன்றி உணர்வுடனும் உள்ளேன். இத மனசுல அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்ததா ஈவினிங் முடிஞ்சதுன்னா 9 அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க. வீட்டுல ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காருங்க. அந்த 9 அகல் விளக்குகளையும் பத்த வைங்க. இப்போ அந்த நோட்புக்ல உங்க வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, எதை அடையறதுக்காக இந்த பயிற்சியை பண்றீங்களோ அதை எழுதுங்க. 9 முறை எழுதணும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, நான் விரும்பின பெண் குழந்தையை எனக்கு தந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே, இதை 9 முறை எழுதணும்.
இல்லன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலைய எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நல்ல கம்பெனில எனக்கு பிடிச்ச மாதிரியான வேலை குடுத்ததற்காக நன்றி பிரபஞ்சமேன்னு எழுதிக்கோங்க. உங்க உடனடி தேவை எது? எது அவசியமா தேவைப்படுது? இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு ஒரு ஆசைய எழுதுங்க. அதுவும் நடந்துட்ட மாதிரி எழுதுங்க. அந்த ஆசைய நோட்புக்ல 9 முறை எழுதணுங்க. எழுதின பிறகு அதையே சத்தமா படிங்க. படிச்சுட்ட பிறகு ஒரு நிமிஷம் கண்ண மூடிட்டு, அந்த விஷயம் ரியலா உங்க வாழ்க்கையில நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு அழகான பெண் குழந்தைய கையில வச்சு கொஞ்சுற மாதிரி கற்பனை பண்ணலாம். இல்லைன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ்க்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க. எல்லாரும் உங்களுக்கு விஷ் பண்றாங்க. உங்க அக்கவுண்ட்ல பெரிய அமௌண்ட் சேலரியா வந்து கிரெடிட் ஆகுது. இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க 9 நிமிஷம் மௌன தியானம் பண்ணணுங்க. மௌன தியானம் பண்ண போற இந்த 9 நிமிஷமும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நேரத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்ல அமைதியா, சுத்தமா இருக்கிற ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல வாசனை இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதுக்காக நீங்க ஊதுபத்தி கூட பத்த வச்சுக்கலாம். இப்ப தரையில கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல உட்காருங்க. முதுகு தண்டு நேரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வளைஞ்சு உட்காரக்கூடாது. கண்ண மெதுவா மூடுங்க. மனத அமைதிப்படுத்திக்கோங்க. மூச்சு காற்ற ஆழமா உள்ள இழுத்து மெதுவா வெளிய விடுங்க. திரும்பவும் மூச்சு காற்ற ஆழமா உள்ள இழுத்து மெதுவா வெளிய விடுங்க. 3வது முறையா மூச்சு காற்ற ஆழமா உள்ள இழுத்து மெதுவா வெளிய விடுங்க. திரும்பவும் ரிலாக்ஸா உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டு நேரா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கண்கள மூடியே வச்சுக்கணும். இப்போ வரப்போற இசைய கேளுங்க. அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மியூசிக்குங்க.
அடுத்ததா தூங்குறதுக்காக பெட்டுக்கு போகும்போது இந்த பயிற்சியை நல்லபடியா பண்ணி முடிச்சதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிட்டு தூங்குங்க. உங்கள சுத்தி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. எதுவும் சரியா போகலைன்னு ஃபீல் பண்றவங்க இத தொடர்ந்து 9 நாட்கள் பண்ணுங்க. மத்தவங்க ஒரு நாள் பண்ணா போதுங்க. அடிக்க அடிக்க அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ற ஒவ்வொரு பயிற்சியும் நம்மள முன்னேற்ற பாதையில தாங்க கொண்டு செல்லும். நம்பிக்கையோட, அர்ப்பணிப்போட முயற்சிப்போங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.